எழுதும்போது ஒரு கால் புள்ளி. ஒரு கால் புள்ளியை போட்டு எழுத வேண்டும், போடாமல் எழுத வேண்டுமா? போட்டால் என்ன, போடாவிட்டால் என்ன? இல்லை. இந்த காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி இதெல்லாம் அந்த சொற்றொடருடைய அந்த வாக்கியத்தினுடைய பொருளையே மாற்றக்கூடும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்ப்போமா? கமலம் பாட்டி வீட்டுக்கு சென்றாள். நம்ம எழுதும்போது கமலம் பாட்டி வீட்டிற்கு சென்றாள் அப்படிதான் எழுதுவோம். இப்ப நீங்க காற்புள்ளி கமா போடலன்னா என்ன பொருள் எடுக்கிறது? கமலம் அங்கே ஒரு கமா இருந்தால் கமலம் பாட்டி வீட்டுக்கு சென்றாள். அப்ப கமலம் என்ற குழந்தை அல்லது கமலம் என்ற பெண் தன் பாட்டி வீட்டுக்கு சென்றதாக பொருள்படும். கமலம் பாட்டி வீட்டுக்கு சென்றாள். கமலம் பாட்டி அதுக்கப்புறம் ஒரு கமா போட்டீங்கன்னா கமலம் பாட்டி வீட்டுக்கு சென்றாள். கமலம் என்ற ஒரு முதியவள் கமலம் என்ற ஒரு பாட்டி தன்னுடைய வீட்டுக்கு சென்றாள். கமலம் பாட்டி வீட்டுக்கு சென்றாளா, கமலம் பாட்டி வீட்டுக்கு சென்றாளா என்பதை முடிவு செய்வது ஒரு சின்ன காற்புள்ளி தான். ஆகவே இந்த நிறுத்தல் குறிகளும் மொழிக்கு ரொம்ப முக்கியம்.